Hi Sagar, what is sudden surprise? Yes, this is sudden surprise to me also. ஹலோ பஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தண்ணீர்ப்பழம் நட்சத்திரத்தை பற்றி என்னோட ஒப்பீனியன், சில இஷ்யூஸ் எல்லாம் என்னோட மைண்ட்ல இருக்கு. ஸோ அதை அட்ரஸ் பண்றது தான் இந்த வீடியோவா இருக்க போகுது. ஸோ நாம வீடியோக்குள்ள போகலாம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்திருக்கும்னா, இது கண்டிப்பா ஃபன்னா தான் போகும். அந்த சேனலுக்கே தெரியாது இது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆகும்னு தெரியாது. அவங்க ஃபன்னா தான் போகும்னு அந்த போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலுமே சினிமால ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டாரை நீங்க இவங்களோட கம்பேர் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டீங்க அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்திருக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான். அவங்க இவ்வளோ பெரிய ஸ்டார், பட் இது இவங்களோட கம்பேர் பண்றது எனக்கு இது ஃபன்னாவே இல்லை. அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், இந்த மாதிரி கஜினி மூவில இருக்கிற அந்த வாட்டர்மெலன் சீனை மிஸ்டர் திவாகர் கிரியேட் பண்ணலன்னா, ரீக்ரியேட் பண்ணலன்னா, இப்போ கருப்புல வர்ற மூவி சீன் இவ்வளோ அளவுக்கு ட்ரெண்டே ஆயிருக்காது. அதுக்குன்னு நான் ஃபுல்லா இவர் பண்ணனாலதான் இவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய மீம் பேஜஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம் இன்ஸ்டாகிராம்ல. கஜினி மூவில சூர்யா அவங்க இந்த சீன் பண்ணிருக்காங்க, இப்போ கருப்பு மூவில திருப்பி இந்த சீன் பண்றாங்க அப்படின்னு கம்பேரிசன் போட்டு அதுவும் ஒரு டெம்ப்ளேட்டா சுத்துக்கிட்டு இருந்திருக்கும் இன்ஸ்டாகிராம்ல. பட் இந்த அளவுக்கு பூம் ஆயிருக்குமானா அது டவுட் தான். அது ஒத்துக்க மனசுலனாலும் அதுதான் நெசம். அதுக்கு எப்படியா நீ நஷ்டம் இருக்கு. இப்ப கருப்பு மூவில சூர்யா அவங்க அந்த வாட்டர்மெலன் சீனை பண்ணது மிஸ்டர் திவாகரை காப்பி அடிச்சுதான் இப்படி ரீமேக் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு ஒரு மீம் அவர் பேஜ்லயே அவர் ஆட் பண்ணிருக்காரு. அது வேற ஏதோ பேஜ்ல இருந்து அவர் ஆட் பண்றாரா, இல்ல அவரே அவரோட பேஜ்ல இந்த மாதிரி போட்டு ஆட் பண்றாரா அப்படின்ட்டு தெரியல கைஸ். திவாகர் அவர் உங்களை பார்த்து ஒன்னும் ரீமேக் பண்ணல, இது ஆல்ரெடி அவர் தான் பண்ணிருக்காரு. அவர் பண்றதான் நீங்க பண்றீங்க, அவர் பண்றதான் அவரே பண்றாரு. உங்களை பார்த்து நீங்க டெலியூஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவரோட சீனை மேக் பண்றாரே தவிர உங்களை பார்த்து அவரை ரீக்ரியேட் பண்ணல. அது ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சொல்லியா ஐயோ சாமி வேற. ஆக்சுவலா மத்த இன்ஸ்டாகிராம் உள்ளவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா, என்னோட ஓன் வாய்ஸ்மா, ஓன் ஆக்டிங் டேலண்ட். நீங்க பாத்துருக்கீங்களாப்பா? என்னோட ஓன் வாய்ஸ்ல பேசுறது இல்லன்றீங்க. அப்படி இல்லமா, ஓன் வாய்ஸ் எல்லாரும் பண்றாங்க, குறிப்பிட்ட பர்சனோட தான் லைக் பண்றாங்க. இப்போ ஒண்ணு இல்ல, உனக்கு தைரியம் இருந்தா அந்த அன்னியன் சீன் பண்ணல ஏன் வாய்ஸை போட்டு எல்லாரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நான் ஒரு பாட்டு பண்ணேன்னா பெண்ணேன்னு போட்டிருக்கேன், ஒரு பாட்டு பண்ணேன், அதை நம்ம வாய்ஸ் போட்டு டம்மஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு கருத்து சொன்னேன்னு வச்சுக்கோ, வாயை திறந்து பேசினா அதான் எவ்வளவு ஈவன் இல்ல. இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நல்லபடியா பண்றாங்களா இல்ல கழுவி ஊத்தி பண்றாங்களா? இதுதான் சார் நானும் கேக்குறேன். விவேக் அங்கிள் ரொம்ப பிடிக்கும். விவேக் அங்கிள்ங்களா? விவேக் அங்கிள் விஜய் அவரே அங்கிள் தாமா. எங்களிடம் வராதீர்கள், வகுந்து விடுவோம். எப்படிமா அந்த வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை நீங்க எப்படி கடந்து போறீங்க அருண்? சிம்பிள். நான் இப்போ எப்படி உங்களுடைய ரீல்ஸ் எல்லாம் கண்டுக்காம விட்டுறேன், ஸ்வைப் பண்ணிட்டு, அந்த மாதிரி தான் பிரச்சனையிலே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவேன். ஏதாவது ஒரு ரீல் நீங்க பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ணாம வச்சிருந்துருப்பீங்களா, இதை பண்ணிட்டு ஐயோ இதை அப்லோட் பண்ணாம விட்டோமே அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுமா? நான் அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். டக்குன்னு ரீல்ஸ் சொன்னா டக்குன்னு உள்ள. நான் ஃபீல் பண்ணதுன்னா நீங்க எடுத்த எல்லா ரீலையுமே அப்லோட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பிக் ஸ்கிரீன்ல பாப்பீங்கம்மா. இப்போ நமக்கு டிமாண்டா தான் இருக்கு. நம்ம கூப்பிட இடத்துல மற்ற பசங்களா இருக்காங்க இல்லையா? பிக் ஸ்கிரீன்னா எப்படின்னா இப்போ தேட்டர்ல உள்ள போய் ஸ்கிரீன் பார்த்துல நினைப்பீங்களா? ஆனா இப்போ நீங்களும் அமலா சாஜி ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரீல்ஸை உங்களோட ரீல்ஸை எடிட் பண்ணி போடுறாங்க. எப்போ நீங்க 2 பேரும் விரைவில் சேர்ந்து ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணி ரீல்ஸ் போட போறீங்க? பாப்போம்மா, அது இறைவனோட நாட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவோம். அப்படி பண்ணக்கூடிய அந்த நாள், நீங்க பண்ணக்கூடிய அந்த நாள் தான் உலகம் அழிய போற நாள். அப்படியே நம்ம ட்ராக்கை திருப்பணும்னா, சின்ன பசங்க, மைனர் பசங்க, அவங்களுக்கு 18 கூட ஆகல. சோ அந்த பொண்ணு வேற ரிலீஜியன், இந்த பையன் வேற ரிலீஜியன். எது இந்த சின்ன பசங்க, இந்த குட்டி பசங்க? அந்த பொண்ணு இந்த பையனுக்காக அந்த பையனோட ரிலீஜியன மாதிரி இப்ப இவங்க லோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்டர்வியூ அப்படின்ட்டு சொல்லி எடுக்கிறாங்க. எனக்கு நான் சிரிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க. நான் சிரிக்கிறேன், பட் என்னன்னா எனக்கு கடுப்பா இருக்கு. என்ன ஐயா நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு எனக்கு கடுப்பா இருக்கு guys. அவ்வளவுதான் மக்களே, நீங்களே பாத்துக்கோங்க. இத நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இது பிடிக்குதா அவனுக்கு, நான் இன்னொன்னு எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் போயிடுவான். நீ இப்படியே பார்க்க வேண்டியதுதான். சொசைட்டி நாசமா போயிடும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே ரைஸ் ஆகுறதுக்கு யாரு தெரியுமா காரணம்?
நீதான் வந்து மிஸ்டர் திவாகரை ட்ரெண்ட் பண்ணி விட்ட. இப்ப ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு யோ யாரையா இவனெல்லாம் ட்ரெண்ட் பண்ணான்னு கேட்டா என்ன அர்த்தம் எனக்கு வந்து புரியல. நான் வந்து இதுல வந்து என்னை வந்து சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா என்னோட ஃபீடே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ நான் இவரெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இவரை நான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து ட்ரெண்ட் ஆனார்ல வாட்டர் மெலனை வச்சு, அப்போ பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு என்ன அப்படின்ட்டு எனக்கு எல்லாம் தெரியாது. இப்போதான் இவரை பத்தி திருப்பி வந்து இந்த மாதிரி வந்து கலாட்டால பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த மனுஷன் இப்பெல்லாம் பண்றாரா அப்படின்னே சில பலது வந்து எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதனால ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு. இது எதுக்குன்னா, இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸை வந்து சப்போர்ட் பண்ணாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அன்ஃபாலோ பண்ணி விட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவனை சொல்லி குத்தம் இல்லை, நீ வந்து எப்போ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பார்க்க ஸ்டாப் பண்றியோ அவனுக்கு வந்து வியூஸ் வராது. சரி, இந்த மாதிரி கண்டென்ட் போட்டா வியூஸ் வர மாட்டேங்குது, அடுத்த வந்து அவன் வந்து கண்டென்ட் மாத்துவானே தவிர நீ இத பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தா பாரு இது எனக்கு பிடிக்குதா, இன்னொரு இருக்கு பார்ட் 2 பார்ட் 3 எடுத்து வச்சிருக்கேன் போடுறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் வீடியோஸ் வந்து போடதான் செய்வாங்க. ஒன்னு சொல்றேன், உன்னால முடிஞ்சா இந்த சொசைட்டியை மாத்து, அப்படி இல்லைன்னா இந்த சொசைட்டியோட வாழ பழகிக்கோ போற சொல்ல. இப்ப அவர் வந்து ட்ரெண்ட் ஆகி விட்டது யாரு? நம்ம தான். அவரும் போய் ஒரு சேனல்ல வந்து உட்காந்து வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. அது லேக்ஸ் கணக்குல மில்லியன்ஸ் கணக்குல உட்காந்து பார்த்தோம். யார் பார்த்தா? நம்ம தான். அப்ப அவர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இப்ப இவனாலாம் ஏன்டா ட்ரெண்ட் பண்றீங்க அப்படின்ட்டு வந்து குத்தம் சொன்னது யாரு? நம்ம தான். இந்த நெகட்டிவ் ஃபேம் நீங்க எப்படி வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்ட்டு இன்னொரு சேனல் கூப்பிட்டு வச்சு அவர் திருப்பி தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதையும் பாக்குறது யாரு? நம்ம தான். இப்ப யாரு காசு சம்பாதிக்கிறா? அவங்கதான். அப்ப சொசைட்டி எப்படி இருக்கு? கேவலமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? That's it. அவ்வளவுதான். அப்சல்யூட் சினிமா. லாஸ்டா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், முடிஞ்சா இந்த சொசைட்டிய மாத்து, அப்படி இல்லைன்னா இந்த சொசைட்டியோடவே அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கோ, கூத்தம் சொல்லாத. இவர் என்னன்னா, இவர் வந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு, அது வந்து ட்ரெண்ட் ஆச்சு, அது வந்து நிறைய ஷேர் ஆச்சு அண்ட் ட்ரெண்ட்லயே இருந்தாரு. பட் எதுக்கு அப்போல்லாம் வந்து மக்கள் வந்து நெகட்டிவ் எதுவும் வைப்பே கொடுக்காம இப்பயே வந்து நெகட்டிவா வந்து ஸ்பிட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ நீ ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கியா, இப்போ எனக்குமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அதுக்கு வந்து நீ எப்படி என்னை வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்து நீ சொல்லலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லி நான் இப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணேன்னா அது வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்ல தான் வந்து விழும். இப்போ நிறைய பேர் எனக்கே சொல்லுவாங்க, ஒரு கேமரா குவாலிட்டி இல்லை, மைக் சவுண்டு கரெக்டாக கேட்க மாட்டேங்குது, நீங்க வந்து வீடியோ வேற போட்டுருங்க அப்படின்லாம் எனக்கு வந்து கமெண்ட் வரும். அவங்க கிட்ட போய் நான் வந்து நீ எப்படி என்ன சொல்லலாம், நான் அப்படிதான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கு? அப்போ உங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன், சாரி ஃபார் தட், நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது இது எல்லாமே கரெக்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோலயே நான் அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பேன். சில பேர் அந்த மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, சில பேர் ரொம்ப பொலைட்டா கொஞ்சம் மைக் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம்னா நம்ம அதை வந்து எப்படி வந்து அக்செப்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. இப்போ ஒருத்தர் நம்மளை வந்து குறையா சொல்லிட்டானா அவனை பத்தி நம்ம வந்து கம்பேர் பண்ணியோ தாழ்த்தியோ பேசுறதுனால அது நமக்கு தான் டிஃபேம் ஆகும். அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணணும். பட் அவருக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவருக்கு அதனால நிறைய நெகட்டிவ் ஃபேம் வருது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாரையுமே நான் வந்து குறை சொல்றேன் அப்படின்னு வந்து நினைச்சுக்க வேணாம். ஏன்னா எனக்கு ஒர்க் பண்றது எதுவுமே ஃபன்னா தெரியல. நான் சீரியஸா தான் பேசுறேன், எனக்கு எதுவுமே ஃபன்னா தெரியல. உங்களுக்கு எப்படி அது ஃபன்னா தெரியுது அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியல. ஸோ இவரை மாதிரியே ஜிபி முத்து அண்ணா அவரெல்லாம் வந்து பண்ணியிருந்தாரு. அவரெல்லாம் ஒரு இன்னசென்ட்டா இருப்பார். அவர் வந்து பண்றது இன்னசென்ட்டா பண்றதுதான் நமக்கு வந்து ஃபன்னா இருக்கும். இவர் வந்து இவர் எதனால ஃபேமஸ் ஆனாரு, எதுக்கு ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்க, சத்தியமா எனக்கு தெரியல கைஸ். நீங்க நிஜமாலே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். ஐயோ இதுக்குதான் இவர் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டீங்களா அப்படின்ட்டு வந்து பாத்துக்கிறேன். இதுல என்ன எமோஷனலா பேச வச்சிட்டீங்களேடா.